சாதி மத அடிப்படையில் அரசியல்வாதிகள் தேர்தலை சந்திக்கும் நடைமுறையில் மாற்றம் வரும் என சென்னை உயர்நீதிமன்றம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க? வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்காங்க? வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியை சேர்ந்த ராஜேஷ் மகிலேதாஸ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு ஜாதி மத மொழி ரீதியாக வாக்களை சேகரிப்பது என்பது ஊழல் நடவடிக்கை என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசியல் லாபத்துக்காக ஜாதி மத மொழி ரீதியாக வாக்காளர்களுக்கு பிரிவினை ஏற்படுத்துவதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துவதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் அடங்கிய சுதந்திரமான ஒரு ஆணையத்தை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த மனுவில் அவர் வைத்திருந்தார். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது ஜாதி மத அடிப்படையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை உறுதி செய்வதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதில் மனுவை பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் இ அருள்முருகன் அடங்கிய அமர்வு இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் மாற்றத்தை ஒரே இரவில் கொண்டுவிட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஜனநாயகத்தில் இந்தியா 75 ஆண்டுகள் ஆகியும், அதாவது அடியெடுத்து வைத்து அந்த 75 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னும் அது குழந்தை பருவத்தில் தான் இருக்கிறது. இந்த மாற்றங்கள் ஏற்பட இன்னும் சில காலம் ஆகும் எனவும் குடிமக்களும் அரசியல்வாதிகளும் இந்த சாதி மத அடிப்படையில் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நீதிபதிகள் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.